நாமமலை. சேலம்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த நாமமலையை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேலம் டவுன்ல இருந்து எங்க பார்த்தாலும் இந்த நாமமலையில இருக்கிற இந்த பெரிய நாமம் நல்லாவே தெரியும். சேலம் டு சென்னை கனெக்ட் பண்ற இந்த பைபாஸ் ரோட ஒட்டி இருக்கிற மலைத்தொடர்ல தான் இந்த நாமமலை இருக்கு. இந்த பைபாஸ் வழியில பயணம் பண்ணி போகிறதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பைபாஸ் ரோடு ஒட்டி இருக்கிற இந்த மலைத்தொடர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மலை கோவில்கள் இருக்கு. அதுலயும் முக்கியமா முருகனோட கோயில்கள் அதிகமாவே இருக்கு. ஊத்துமலை, குமரகிரி, கந்தாசர்மம்னு முருகன் கோயிலும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவன்மலை, தேன்மலை, அப்புறம் இந்த நாமமலை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஜருகு மலையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. ஏற்காடு எப்படி சேலத்துக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கோ அதே மாதிரிதான் இந்த பைபாஸ் ரோடு ஒட்டி இருக்கிற இந்த மலைத்தொடரும் நமக்கு ஒரு பொக்கிஷம் தான். சோ இந்த வீடியோல இந்த நாமமலை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சாதாரண நாட்கள்ல ரொம்ப அமைதியான காட்சியை கொடுக்கிற இந்த கோவில் புரட்டாசி மாசம் இல்ல பெருமாளுக்கு உகந்த நாட்கள், இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த இடமே பாத்தீங்கன்னா திருவிழா கோலமா காட்சி தரும். ஆயிரக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா இங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க. சேலம் மக்கள் மட்டும் இல்ல, வெளியூர்ல இருந்தும் மக்கள் பாத்தீங்கன்னா இங்க வராங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 விதமான காட்சி இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அமைதியான நாட்கள்லையும் போய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்தில் 3 சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பயணம் பண்ணி போய் எடுத்திருக்கேன். இப்படி பல நாட்கள் இந்த கோயிலுக்கு போய் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரே வீடியோவில் இந்த நாமமலையில் இருக்கிற அம்சங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல நாள் பயணம் பண்ணி இந்த கோயிலுக்கு போனேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஒரு 4-5 தடவை தான் இந்த நாமமலை கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் என்னோட 2 தம்பிங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமா தொடர்ந்து சனிக்கிழமைகளில் மலை ஏறிட்டு வராங்க. விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பி போயிடுவாங்க. மலை ஏறி மேலே போய் அங்கே கொடுக்குற ரொம்பவே ஒரு சுவையான தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. சேலம்ல இருந்து சென்னை போற ரூட்ல குமரகிரி கோயில் மலையை தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு ரோடு கட் ஆகும். போற வழியில நிறைய வீடுகளுமே இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போற வழி. கோயில் கிட்ட வந்ததும் நம்மள முதல்ல வரவேற்கிறது பாத்தீங்கன்னா இவங்க தான். இவங்க அலும்பு பண்ற இந்த சுட்டித்தனமெல்லாம் பார்த்து ரசிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மலை மேலேயே ஏறி போக போறோம். இவங்க கோயில் கிட்ட மட்டும் இல்ல, அங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ரோமிங்ல தான் இருப்பாங்க. ஸோ இவங்கள பார்த்து ரசிச்சபடியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோயில் இருக்குது. கீழே அடிவாரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 100 படிக்கட்டு ஏறி போனீங்கன்னா அங்கே சோமநாதீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் மலையோட உச்சியில் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காரு. ஸோ இந்த 3 கோயிலையும் வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரண நாட்களில் கூட்டமே இல்லாமல் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவே புரட்டாசி மாதம் போனப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். திருவிழா மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இங்க இது மட்டும் இல்ல, நாள் முழுக்க பாத்தீங்கன்னா அன்னதானமும் இருந்துட்டு இருந்தது. எவ்வளோ மக்கள் வந்தாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்னதானத்தை தாண்டியும் நிறைய பேர் இங்க பிரசாதம் மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு அன்னதானம் பாத்தீங்கன்னா புரட்டாசியில மட்டும் இல்ல, பெருமாளுக்கு உகந்த நாள் ஏதாவது இருந்தா கூட கோவில்ல அன்னதானம் போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அடிவார கோவிலில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள். ஃபோட்டோ வீடியோ அலோ பண்ணாங்க, அதனால பார்த்தீங்கன்னா நான் இங்கே வீடியோ எடுத்தேன். கீழே அலங்காரத்தோடு இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ வாங்க மலைக்கு மேலே இருக்கிற கோயிலுக்கு போகலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 900 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது. நம்ம கோவிந்தராஜ பெருமாளுக்கு நேர் எதிரே தான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டும் ஆரம்பிக்குது.
இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் காலையில் கீழே இருக்கும். அது அங்கே பெருமாள் கோயில், அதான் மூல சன்னதி இங்கே பெருமாளுக்கு. நான் புரட்டாசி மாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாமமலை கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மலையும் ஏறினேன். அந்த டைமில் நிறைய வயசானவங்களாம் மலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ படிக்கட்டுகள் ஏறி இறங்க முடியாது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இலவசமாக இங்கே வண்டியும் விடுறாங்க. அந்த டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் மேலே ஏறி போகும்போது இவங்களையும் நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு 100 படிக்கட்டு தாண்டினதும் சோமநாதேஸ்வரர் கோயில் வந்துடுச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா சிவனுக்கு அமைக்கப்பட்ட கோவில். புரட்டாசி மாசம் நான் மலை ஏறினப்போ பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போக முடியல. அதுக்கப்புறம் சாதாரண நாட்கள்ல போனப்பையும் பாத்தீங்கன்னா இந்த கோவில் பூட்டி இருந்தது. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சில கிளிப்பிங்ஸ்லாம் ரொம்ப கிரீனா இருக்கும், சில கிளிப்பிங்ஸ்லாம் ரொம்ப வறண்ட தன்மையா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல நாட்கள் இங்க இந்த கோயிலுக்கு போய் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எப்போவுமே மூடி தான் இருக்கும், காலையில் இருக்கும். அது எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியல. நாங்கள் எப்போவுமே காலங்காத்தாலே வந்துருந்தாலும் தெரியல. இது மடப்பள்ளி சாப்பாடு சமைக்கிற இடம். இப்போ இவர் இங்கே தான் வாழ்கிறவர். ஓ சாரி ப்ரோ, வரோம். வரோம் ப்ரோ. ஒரு 300 படிக்கட்டு வந்துருக்கோமா? அதுதான் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வேண்டியது இடம் மாதிரி இருக்கும். அடுத்த செக் பாயிண்ட் மாதிரி கோயிலுக்கு. பட் எதுவும் கட்டல, சும்மா ஒரு அடிக்கல் மட்டும் நாட்டி செவ்வறு மட்டும் எடுத்துருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா குமரகிரி தெரியும் அங்கே ஸ்ட்ரைட்டாக. அப்புறம் இதுதான் நம்ம ஊர் சேலம். இன்னும் நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே போனால் தெரியும். இங்கே கொஞ்சம் வியூ நல்லா, இந்த செடி எதுவும் மறைக்காமல் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். காலையில் வர்றதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஆமாம், ஒரு அது இந்த டைமில் வெயில் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஒரு சில்னஸ்ஸு. அதனால் காலங்காலத்தில் சீக்கிரம் போயிடணும். வெயில் டைமில் அதனால வெயில் இருக்காது. நல்லா இன்றைக்கி நல்லா ஒரு சில்லியான கிளைமேட் தான். வாரம் சனிக்கிழமை ஆனால் இங்கே வந்துடுவோம் நாங்கள். ஆமாம், அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். ஆமாம், மேலே போய் காட்டுறோம். இந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கடைசி ஸ்ட்ரெச்சுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா பிள்ளைக்கு போயிட்டு ஒரு வளைவு, அதுக்கப்புறம் நேராக அவ்வளோதான். இங்கே தான் வந்துட்டு அங்கே பாருங்கள் நாமம் தெரியுதா? மேலே நாமம் கீழே இருந்து பார்த்தது. கீழே இருந்து பார்க்குறது பெரிய நாமம் நம்மளுக்கு இதான். இங்கேருந்து ஒரு 50 படிக்கட்டு வரும். அவ்வளோ கூட வராது, கொஞ்சம்தான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்காந்து ரசிச்சுட்டு போகிற பல பேர் இருக்காங்க. அதில் நாங்களும் ஒருத்தவங்க. இங்கே வந்து புரட்டாசி மாதம் ஆனால் லைட்ஸ்லேயே வந்து ஒரு நாமம் வந்து அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டிங். நான் புரட்டாசிலையும் போனதுனால என்னால் இதை எடுக்க முடிஞ்சது. ஒரே வீடியோவில் உங்களுக்கும் காட்ட முடிஞ்சது. பொழுது போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோ தெரியுது பாருங்கள் பைபாஸ் ரோடு. அப்புறம் அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை பெரிய ஏரி ஒன்று இருக்குது. இங்கே உட்காந்துட்டு இந்த சேலம் சிட்டியை பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு தனி அழகு. வாங்க, கடைசி ஸ்ட்ரெச் உங்களை கூப்பிட்டு போகிறேன். மணிக்கு அடிக்கிற சத்தம் கேட்கிறதா? வந்துட்டோம். ஸோ மேலே வந்ததும் நீங்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்ததுக்கான ரீசன் இங்கே நடக்கும். சீனிவாச பெருமாள் கோயில் இங்கே வந்ததுக்கான ரீசன் நடக்கும். இங்கே பாருங்கள், அது ஆல்ரெடி வெயிட் பண்ணுறாங்க, நிறையா பேர் இருப்பானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே மேலே போயிட்டு வருவோம். அதுக்கும் முன்னாடி அங்கே காத்திருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட போவோம். பாருங்க, வந்தோடனே எப்படி சூழ்ந்துக்கிறானுங்கன்னு. இவன் பேர் தொண்டைக்கட்டி, இவன் பேர் குரங்கு துரத்தி. பேர்லேயே உங்களுக்கு ரீசன்லாம் தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து ஆல்ஃபா குமாரி, கருப்பேன். இவனுங்கெல்லாம் வளர்ந்துட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, காணோம். இந்த இவங்கெல்லாம் பாருங்கள், வரிசை கட்டி நிற்கிறாங்க. ஓய், இங்கே ஒரு சில பேர் தான் நல்லா கேட்ச் பிடிப்பாங்க. இதோ அதுலேயும் ஒருத்தன், ஆனால் இப்போ பிடிக்கல. இவங்க பாரு, அவனை பாரு, இது நவர் மாதிரி. நீ சரியா போடல, அவனை பிரேம்ஜின்றத. நீ கருப்பன் கிட்ட போடு, கருப்பன் கேட்ச் பிடிப்பான். குரங்கு நாலு கூட. மில்கி பிக்கிஸ் இருக்கு கூட, அதுங்க மில்கி பிக்கிஸ் போட்டுக்கலாம். அங்கே பாருங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி தான் கை கழுவணும், பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் கையில் முடியும். இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் கிட்ட வந்துட்டோம். எஸ், அதே தான் பிரசாதம். பட் இது ஒரு அங்கம் தான். எப்போவுமே இங்கே வர்றது ஒரு தனி இன்பம். அந்த இன்பத்தோட கூடுதல் இன்பம் இந்த தயிர் சாதம் வாங்க. போதும். ஒரு நாள் இந்த இடத்துல பொங்கல் இருக்கும், இந்த இடத்துல எதுவுமே மாறாது, தயிர் சாதம் தான். இந்த தயிர் சாதத்துக்காக தான் நாங்கள் மெயினாக வர்றது. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னல பொங்கல் வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி போனதுக்கு பொங்கல். அப்புறம் அவங்க இடத்துக்கு எல்லாத்துக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு குச்சிங்க வச்சுருப்பாங்க. அது எதுக்காகனா, இந்த குரங்குங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ணும். ஆனால் ரொம்ப இல்லை, மற்ற இடத்துல மாதிரி. இன்னும் கிட்ட வந்துடுவானுங்க சாப்பாடு எடுக்க, அதுக்காக தான். கோல் இருந்தால் குரங்கு ஆடும், அதனால் கிட்ட வராது. புரட்டாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் அன்னதானம் இல்லை, மலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இப்படி சாப்பாடை வேஸ்ட்டாக தூக்கி போடுறத அங்கே பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ மட்டும் சாப்பாடு வாங்கிக்கோங்க. அதிகமாக வாங்கிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி தூக்கி போட்டுடுறாங்க. இங்கே எவ்வளோ மக்கள் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் தான் இங்கே சாப்பாடு போடுறாங்க வேணுங்கிற அளவுக்கு. ஆனால் அதை நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். தயவு செஞ்சு இப்படி சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கீழே வந்து உள்ளார பெருமாளை வீடியோ எடுக்க முடிஞ்ச மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா அலோடு இல்லை. அதனால கோயிலுக்கு வெளிப்புறத்தில் இருந்து மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்பேன்.
இந்த கோவிலோட தலவரலாறு சரி வர தெரியல. ஆனா பல தலைமுறையா இங்க இருக்கிற உள்ளூர் மக்களால இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வருதுங்கிறத தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த கோவிலை பத்தி ஏதாவது வரலாறு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்கு துளசி மலையை வந்து இங்கே இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சாத்தினாங்க. அதை நீங்களே பாருங்க. சரி, இப்போ இந்த 3 கோயிலையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வாங்க இந்த மலையோட உச்சிக்கு போகலாம். அங்கே இருந்து இந்த சேலம் டவுன் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. இதுதான் நாவமலையோட ஹைட்டான பகுதி. வாங்க காட்டுறேன். இதுதான் இல்லை, இதோ இதுதான் அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா? எதுடா? இல்லைடா, இதுதான் வந்து நாவமலையோட பீக். வந்து நின்று அங்கே கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து வேடிக்கை பார்க்கலாம். ஒரு மக்கள் சரி, ஃபாரஸ்ட் மெடோஸ் ஹோட்டல் இருக்கிற இடம் இங்கே தான் ஃபாரஸ்ட் மெடோஸ் ரெசார்ட்டு. இதுதான். இதோ நாங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போவோம். அது வந்து சிவன் மலை, அப்புறம் இது வந்து தேன்மலை. சிவன் மலைக்கு போயிருக்கேன், தேன்மலைக்கு போனதில்லை. போகணும். ஒரு நல்ல நாளாக பார்த்து போக வேண்டியதான். அதுக்கு பின்னாடி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறது தான் ஜருகு மலை. இந்த ஃபுல் தொடருமே ஜருகு மலை தான். அங்கேயும் போயிருக்கோம், அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேலம் நாங்கள் ஏற்காடு ஒளிஞ்சிட்ருக்குது மிஸ்ட்டுக்கு நடுவில். அங்கே தான் இருக்கும் ஆக்சுவலாக ஏற்காடு தொடர். நல்லா தெரியும் இங்கேருந்து பார்த்தா. ஆக்சுவலாக இன்றைக்கி தெரியல. நான் பல தடவை நாமமலைக்கு வந்திருக்கேன். வந்துட்டு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கிடுவேன். ஆனால் மலைக்கு மேலே உச்சிக்கு போனதில்லை. ஆனால் என்னோட தம்பிங்களுக்கு போய் நிறையா பழக்கம். ஸோ என்னையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்க.
அவ்வளோ அற்புதமாக இருந்தது, சொல்ல வார்த்தையே இல்லை. ஏதோ கேரளாவில் இருந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேலம் சிட்டி, அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த மலை கிராமங்கள் அப்புறம் மலைத்தொடர்கள் இருந்தது. அங்கே ஒரு பையன் நிற்கிறான் பார்த்தீங்களா, அது வரைக்கும்லாம் வந்து போவாங்க. பட் நான் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு இருந்துட்டேன். பட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு. இருந்தாலும் அங்கே போகிறது வந்து ஒரு மாதிரி சேஃப் இல்லாத மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு பழக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் போங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் ரிஸ்க் எடுத்து போகாதீங்க. இங்கே இருந்து மற்ற குமரகிரி கோயில், சிவன்மலை, தேன்மலைலாம் எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கந்தாசர்மம் கோயில், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது இங்கேருந்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் மதியம் டைமில் எடுத்தது. அப்போவே எவ்வளோ க்ரீனாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். காற்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. என்னோட தம்பிங்க சனிக்கிழமைகளில் போகும்போது விடிய காலையில் பனிமூட்டத்தோடையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்காங்க. அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி இந்த மலைகள்லாம் ரசித்து பார்க்கும்போது தான் இந்த அழகெல்லாம் பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஏதோ கேக்கை வெட்டி எடுக்கிற மாதிரி மலைகள்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலங்களில் இந்த மலைகளையும் பார்த்திங்கன்னா நம்ம இழந்துடுவோம் போல். ஸோ இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா குமரகிரி மலையில் இருந்து எடுத்தது. இந்த ஒரு ரோடு பாதை போகுது பார்த்தீங்களா, இந்த பாதை வந்து நாமமலைக்கு தான் போகுது. இது மண் ரோடு பாதை. ஸோ இந்த மலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா படிக்கட்டு மட்டும் வழி இல்லை, இந்த மண் ரோடு வழியாகவும் வரலாம். இங்கே பாதை சரியாக அமைக்காததுனால வரது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சில பேர் நடந்து வராங்க, சில பேரால் வந்து இந்த வழியில் நடந்து வரத்துக்கும் சிரமமாக தான் இருக்குது. பைக்கில் வந்தாலும் ஒரு சில பேரால் பைக்கில் வந்துட முடியுது, சில பேருக்கு வந்து நடுவிலே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ நான் முன்னாடியே வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, வயசானவங்க மலைக்கு மேலே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே இலவசமாக வண்டி இருக்குன்னு. புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் ஜீப்பு டெம்போலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு இலவசமாக மேலே கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. ஸோ ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நான் ஜீப்பில் போனேன், ஒரு டைம் பார்த்திங்கன்னா நான் மலைக்கு மேலே ஏறி நடந்து போனேன். அப்புறம் கடைசி வாரம் பார்த்திங்கன்னா நான் வந்து டெம்போவில் ஏறி வரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டெம்போவில் ஏறி வந்தது. அதோட அனுபவமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல். போகிற வழியில் பார்க்கக்கூடிய காட்சிகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சாயந்தரம் நேரம் வேறு, சன்செட் டைமு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. சித்தி ஹாய் சொல்லு. நாங்கள் எல்லா பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம். இந்த வியூ கோயில் பிரமாதமாக இருக்குது. எல்லாரும் வாங்க. அடுத்த வாரத்தோட சரியா போச்சு. ஃப்ரீ ஜீப்லாம் அடுத்த வாரம் சரியா போச்சு. அதுக்கப்புறம் கிடையாது. இது வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்கும். நல்ல கெட்டியா போச்சு. சூப்பர் வண்டியில் அழகா இருக்குது இடம். இல்லை ஐயோ ஜீப்ல தெரியல. அந்த ஜீப்பு தான் நம்ம அந்த ஜீப்பு.
ஸோ இது இந்த மலை அந்தாண்ட குமரகிரி பரிசுத்தி அதுதான் பாதி இது போட்டுருவாங்க. ஸோ நான் இந்த கோவிலுக்கு பல தடவை போனதில் ஒரு தடவையும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே வீடியோவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. மொத்தத்தில் இந்த நாமமலை பார்த்தீங்கன்னா இயற்கை அழகோட சேர்ந்து தெய்வீக தன்மையும் உணர்த்துற வகையில் இருந்தது. நீங்கள் சேலத்துக்காரவங்களோ இல்லை வெளியூர்காரவங்களோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சேலத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த நாமமலைக்கு போயிட்டு வாங்க. சேலத்தில் இருந்தும் இந்த மலைக்கு போகாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த மலைத்தொடரில் இருக்கிற இந்த நாமமலையை பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜருகுமலைக்கு அடிவாரத்தில் ராமானுஜர் கோயில் இருக்குது. அப்புறம் குமரகிரி, ஊத்துமலை, கந்தாசர்மம்னு நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஜீப்பில் வந்த எங்களை இந்த ஒரு இடத்துல தான் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடும் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலோட லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேலமில் நிறைய இந்த மாதிரி பார்க்கக்கூடிய பொக்கிஷங்கள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போய் கவர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.